நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிறு தொழில் பகுதியில் வாரந்தோறும் குறிப்பிட்ட ஒரு தொழில் பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த 6 நாட்களில் முயல் வளர்ப்பு தொழிலின் பல்வேறு அம்சங்கள் பற்றி விளக்கமாக பார்த்தோம். அதன் தொகுப்பை இன்று பார்க்கலாம். இதில் முதலாவதாக முயல் வளர்ப்பு தொழில் பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்க்கலாம். அசைவ உணவு என்றாலே மீன், ஆடு, கோழி போன்றவற்றின் இறைச்சி என்ற கருத்து பரவலாக உள்ளது. ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக மற்ற சில விலங்குகளின் இறைச்சிகளுக்கும் சந்தையில் வரவேற்பு பெருகத் தொடங்கியுள்ளது. அந்த வரிசையில் இன்று பலராலும் விரும்பப்படும் உணவாக முயல் இறைச்சி மாறி வருகிறது. எனவே ஆடு, கோழி வளர்ப்பை போல முயல் வளர்ப்பும் இன்று பலரது கவனத்தை ஈர்க்க தொடங்கியுள்ளது என்கிறார் கால்நடை மருத்துவ பேராசிரியரான முத்துசாமி. கால்நடை வளர்ப்பில் அதிக உற்பத்தி தரக்கூடிய இனங்களில் முயலும் ஒன்று. இது குறைவான இடத்தில் குறைவான செலவில் நிறைந்த லாபம் தரக்கூடிய தொழில். அதாவது விவசாய சமையல் கூட கழிவுப் பொருட்களை தரமான இறைச்சியை விலங்கின புரதமாக மாற்றி தரக்கூடிய தொழில் இது. மாறுபட்ட சூழ்நிலையிலும் தாங்கி வளரக்கூடியது. ஆடு, கோழி போன்ற பிராணிகளோடு ஒப்பிடும்போது முயல் சற்றே வித்தியாசமானது. மற்ற இறைச்சியை விட முயல் கறியில் விகிதாச்சார அளவில் சதைப்பற்று அதிகம். மேலும் இதன் இறைச்சி கூடுதல் சுவை கொண்டதாக இருப்பதுடன் சில ஆரோக்கிய கூறுகள் அதிகம் கொண்டது என கூறப்படுகிறது. இதனுடைய இறைச்சி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புரதச்சத்து மற்ற இறைச்சிகளை விட அதிகமாக உள்ளது. கொழுப்பு சத்து குறைவாக உள்ளது. அனைத்து தரப்பு மக்களும் இந்த தொழிலை மேற்கொள்ளலாம். இதில் சோடியம் அளவு குறைவாக இருப்பதால் இருதய நோய் உள்ளவர்கள் கூட இந்த இறைச்சியை உண்கலாம். மற்ற விலங்குகளைப் போலவே முயலையும் பண்ணை அமைத்து வளர்க்கலாம். அது தவிர சிறிய அளவில் வீட்டின் புறக்கடையிலும் மொட்டை மாடியிலும் கூட வளர்க்கலாம். காய்கறி கழிவுகளே இதற்கு முக்கிய உணவு. இது தவிர அடர் தீவனங்களும் தர வேண்டியிருக்கும். இதற்கு ஒரு முயலுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 5 ரூபாய் மட்டுமே செலவாகும் என இத்தொழிலில் அனுபவம் பெற்றவர்கள் கூறுகின்றனர். தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு முயல் 100 கிராம் சாப்பிடுது. இன்னைக்கு காட்டு பாகத்தில் கொடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 25 ரூபாயில் கொடுக்குறாங்க 1 கிலோ. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது இது சேர்த்திங்கன்னா 28 ரூபா வரும். 28 ரூபாய்னா கூட 100 கிராம் நீங்கள் அது தீவனம் கொடுத்து தான் ஆகணும். தீவனம் 100 கிராம் போது 2 ரூபாய் 80 பைசா எடுத்துங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தழை நம்ம அங்கே போய் வேலை செஞ்சு தான் கொண்டு வரோம். அப்போ அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1 ரூபா போட்டுக்கலாம். அப்போ 3.80. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆளுங்களுக்கு போகிற வர கூலி, கூண்டு தேய்மானம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் இதெல்லாம் அந்த மருந்தெல்லாம் கொடுக்குறீங்களா, டானிக் இதெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 1 ரூபா ஆகும். அப்புறம் 3.80, 4.80, அதாவது ஒரு 5 ரூபாய்க்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு முயலுக்கு ஆகக்கூடிய செலவு இவ்வளவுதான் ஆகும். இறைச்சிக்காக வளர்க்கப்படும் மற்ற வகை பிராணிகளை விட முயல் இனவிருத்தி அம்சத்திலும் மாறுபட்டது. ஒரு முயல் ஒரு முறைக்கு 6 குட்டிகள் வரை, ஆண்டில் மொத்தமாக 30 முதல் 35 குட்டிகள் வரை ஈனும் என்றும் பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். இவற்றை விற்பதன் மூலம் கணிசமான லாபம் பார்க்க முடியும் என கூறப்படுகிறது. முயல் அதிக உற்பத்தி தரக்கூடியது. ஒரு வருடத்தில் 4 அல்லது 5 முறைகள் குட்டி ஈனும். ஒவ்வொரு முறையும் 4 முதல் 8 குட்டிகள் வரை ஈனும். இவ்வாறு பார்க்கும்போது ஒரு தாய் முயலானது அந்த வருடத்தில் மேக்சிமம் 40 குட்டிகள் வரை ஈனலாம். இவ்வாறு ஒரு பண்ணையாளர் ஒரு ஆண் முயலும் 5 பெட்டை முயல்களும் வைத்துள்ள பண்ணையாளர் வருடத்தில் 20,000 முதல் 25,000 வரை லாபம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது. முயல் பொதுவாக இறைச்சிக்காக வளர்க்கப்பட்டாலும் இதன் தோல், கழிவுகள் போன்றவற்றை விற்றும் வருமானம் பெற வாய்ப்புள்ளது. உரிய பயிற்சி பெற்று கவனத்துடன் முயல் வளர்க்கும் போது நல்ல லாபம் உறுதி என உத்தரவாதம் தருகிறார்கள் பண்ணையாளர்கள். முயல் வளர்ப்பு தொழிலை தொடங்க நினைப்பவர்கள் அவற்றை எங்கே வாங்குவது, வாங்கும் போது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பன போன்ற விவரங்களையும் அறிய வேண்டியது அவசியம். இது போன்ற விவரங்களை தற்போது அறியலாம். முயல் வளர்ப்பு தொழிலை தொடங்குவது மிகவும் எளிது. 10 முயல்களுடன் சிறிய அளவில் இத்தொழிலில் இறங்கிவிட முடியும். இவற்றை வாங்க சில 1000 ரூபாய்களே செலவாகும். இது தவிர கூண்டு, தீவனம் உள்ளிட்டவற்றையும் சேர்த்தால் சுமார் 25,000 ரூபாய் முதலீட்டிலேயே இத்தொழிலை தொடங்கிவிடலாம். ஏற்கனவே பண்ணை வைத்திருக்கும் பண்ணையாளர்களிடமே முயல்களை வாங்க இயலும். நாமக்கல்லில் உள்ள கால்நடை மருத்துவ கல்லூரியிலும் முயல்களை வாங்கலாம். முயல் வாங்க நினைக்கிறவங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி நாமக்கல்லில் இருக்கிற பண்ணையில்
தேவையான முயல்களை வாங்கிக் கொள்ளலாம். அப்போதைக்கு